என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் சங்கரி பேசுகிறேன். பீட்ரூட்னால நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதை வந்து நம்ம குடிக்கிறனாலையும் சரி, வெளியே யூஸ் பண்ணுறக்கும் சரி, அவ்வளோ நல்ல வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்டாக அது வந்து பீட்ரூட் வந்து இருக்குது. இப்போ அதை வச்சு நைட் க்ரீம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பீட்ரூட்டை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தோலெல்லாம் சீவி ஒரு சின்ன சின்ன ஸ்லைஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம போய் மிக்சியில் போய் அரைச்சி குறைன்னு தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டி தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் கையும் படாமல் நல்லா ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த க்ரீம் தயாரிக்கிற வரைக்கும் கைப்படாமல் இருக்கிறது நல்லது. இப்போ நல்லா ஜூஸ் எடுத்தாச்சு. இதில் நான் இப்போ என்ன கலக்கிறேன்னா ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கலக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். இதை வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் அதை போட்டு நல்லா கலக்கிறோம். அது கலக்கும்போது அதை நல்லா கலக்கிட்டே இருக்கும்போது, பிகாஸ் கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் சேர்ந்தாவே அது நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். ஹீட் பண்ணும்போது அது மாதிரி நல்லா நாம் வந்து அதில் போட்டு நல்லா ஹீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அதை லைட்டாக கோல்டு பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே ஆற்றிட்டு அதில் என்னென்ன கலக்கிறதுன்னு சொல்கிறேன். இதே வந்து நல்லா க்ரீம் மாதிரி, இதே நல்லாயிருக்கு, பார்க்குறக்கும் நல்லாயிருக்கு. இது ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து அலோவேரா ஜெல் லைட்டாக எடுத்து அதை போட்டு நல்லா கலக்கிறேன். நல்லா கலக்கிட்டு அதில் வந்து இவியான் டேப்லெட் கலக்கிறேன், விட்டமின் டி இவியான் டேப்லெட் கலக்கிறேன். எதுக்கு அப்படின்னா அது நல்ல உங்களுக்கு வந்து எண்ணெய் பதமாக இருக்கும். அதனால தான் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். அதை நல்லா கலக்கி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு சின்ன டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது சின்ன டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து 1 மந்த் வரைக்கும் அதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் இது 1 மந்த்துக்கான க்ரீம் இல்லை தான், ஆனால் 1 மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஓகே, இதை வந்து அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதை எடுத்து ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, எனக்கும் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது ஃபேஸில், அது போட்டு பார்க்கலாம். போட்டு 2 விரல் வச்சு நல்லா அப்படியே மசாஜ் கொடுங்க. போட்டு நாம் நல்லா அது மசாஜ் கொடுத்துட்டே இருந்தால் இந்த மாதிரி பிங்காக இருக்காது, கலர் மாறிடும். நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நைட்டு படுத்துருங்க. கைக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஃபேஸ் க்ளோவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.